பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பொடியமாருக்கு வாலிபர்களுக்கு ஏதாவது செல்லுங்க என்று சொல்லுவாங்க. அதிகமாக எங்களோட நிர்வாகிகள் எங்களோட பழையவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்களோட வாலிபர்களுக்கு ஒரு பயான் செய்யுங்க என்று சொல்கிறது அதிகமாக எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் அவர்களை விடவும் என்னுடைய பார்வையில் வாழ்க்கையில் திருந்த வேண்டிய மிக முக்கியமான ஒருவர்கள் தான் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். பிள்ளைகளுக்கு பயான் செய்கிறது லேசி, ஆனால் பெற்றோர்களாகி எங்களுக்கு யார் பயான் செய்கிற என்ற ஒரு கேள்வி அது எங்கள்கிட்ட இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஒரு நிலைகளில் நானும் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம். சிறிய ஒரு விடயம் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமாக இருந்தாலும் பிள்ளை அதை பிடிச்சு கொடுக்கிறான். எங்களோட பார்வையில் நாங்கள் சொல்லுவோம், எங்களோட வாப்பாட பழக்கம் பிள்ளைகிட்ட இல்லைன்னா எங்களோட எல்லாருமே சொல்லுவாங்க, இது உங்களோட பிள்ளையோ தெரியாண்டு பேசுகிற அளவுக்கு இருக்கும். ஏன், வாப்பாட பழக்கம் என்பது அது பிள்ளைகிட்ட உருவாக வேண்டிய ஒரு பழக்கம் தான். வாப்பாட தோட்டத்தில் புள்ள இருக்கிறது மட்டுமல்ல, உம்மாட தோட்டத்தில் புள்ள வாரது மட்டுமல்ல, வாப்பாட குணநலங்களும் பிள்ளைகளுக்கு உருவாகிறது ரொம்ப முக்கியமானது. எனவே தான் இஸ்லாம் பிள்ளைகளோடு பேசுகின்ற முறையையும் எவ்வாறு இஸ்லாம் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்ற முறையையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. வெறுமனே நாங்கள் பிள்ளைய வீட்டில் எடுத்து பாருங்கள், வீட்டில் பூனையை வளர்க்குறோம், கோழியை வளர்க்குறோம், புறா வீட்டில் வளர்க்குறாங்க, கிளியை வளர்க்குறாங்க. யாரும் கரப்பத்தான வளர்க்குற இல்லை, யாரும் பள்ளியை வளர்க்குற இல்லை. வீட்டில் பாம்பு இருக்குது, நெட்டுவக்கால் இருக்குது, தேல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை யாரும் வளர்க்குற இல்லை. அது தன்னாலே வளர்ந்து கொண்டு போகுது. இப்படி அதிகமான இடங்களில் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க, ஆனால் வளர்க்குறதுன்றது எப்படி வளர்த்திருக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில், எல்லாரும் சொல்லுவாங்க என்னென்னா, நான் தான் நல்லா தான் வளர்த்திருக்கிறேன். என்ன பிள்ளை என்ன நல்லா வளர்த்திருக்கிறீங்க சொல்லுவார். ஸ்கூலுக்கு சேர்த்து, மதரசாவுக்கு சேர்த்து, அவனுக்குள்ள கிளாஸுக்குள்ள எல்லா ஃபீஸையும் கட்டினேன், எல்லாத்தையும் செலவழித்தேன், ஆனால் அவன் இப்படி பழகிட்டானே, இந்த தூளுக்கு அடிமையாகிட்டானே, இப்படி ஒரு பழக்கம் என்ற பிள்ளைகிட்ட உருவாகிட்டதே என்று தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது, பிள்ளைகளோட பழகுகின்ற முறைகள். ஒரு மனைவியோட பழகுகின்ற முறை அது எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாரும் அழகாக தெரியும். பிள்ளைகளோட பழகுகின்ற முறை உண்மையாக யோசிச்சு பாருங்க. எங்களோட மகன் உற்ற நண்பனை போல எப்படி கூட்டாளியோட சகஜமாக எல்லாத்தையும் பேசுவார். நான் இந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன், இப்படி பேசுகிறேன், இந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கியிருக்கிறேன், இப்படி எல்லாம் எங்களோட பிள்ளைகள் பேசுகிறத போல எந்த பிள்ளை வாப்பா இடத்துல இப்படி பேசியிருக்கிறார். எந்தையாவது பொம்பளை பிள்ளை போய்த்து, வாப்பா எனக்கு ஸ்கூலில் இந்த பொடியன் இப்படி எனக்கு நம்பரை கேட்டான், என்னோட இப்படி பாடி பண்ணி நான் என்று சொல்லக்கூடிய எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இருப்பான். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை தவற விட்டுட்டோம். என்ன தெரியுமா, பிள்ளைகளோட அன்பாக பழக இல்லை, அன்பாக பழக இல்லை. இரக்கம் என்பது என்ன என்பது சிலர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உங்களோட முகத்தில் மீனை பொறிக்கலாம், 2 பப்படத்தை பொறிச்சு எடுக்கலும், அப்படி உங்களோட முகத்தை வச்சு கொண்டு இருக்கிறீங்க, சிரிப்பே காணல. அம்மா சொல்றா, வீட்டுக்கு வந்தா வாப்பாட முகத்தில் சிரிப்பு இல்லை. வீட்டுக்கு வந்தா குர்ஆன் சொல்லுது, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களோட வீடு உங்களோட அல்லாத வீடுகளுக்குள்ளால நீங்க போறதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹத்தா தஸ்ஸஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டோட ஆட்கள் மீது சலாம் சொல்லுங்க, அனுமதி பெற்றுக்கொண்டு போங்க என்று ஏன் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. நீங்க எத்தனை பேர் சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள போறோம்? ஸ்கூல் விட்டு புள்ள வீட்டுக்குள்ள வார நேரம் ஏண்ட மகன் சலாம் சொல்லி கொண்டு வாரானா, அது எங்கிருந்து பழகுற? என்ன பிள்ளை எங்கிருந்து பழகுவான்? ஸ்கூல்ல பழகிற பழக்கம் இல்லை, ஸ்கூல்ல ஒரு பழக்கம், மதரசாவில் ஒரு பழக்கம். நான் என்ன சொல்றேன், இந்த அதிகமான எங்களோட பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக தொழக்கூடிய தொழுகை ஒன்றுனால் அசருடைய தொழுகை மட்டும்தான். ஏன், 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் மதரசா நடக்குது, முஅல்லிம் சொல்றார் நீங்க தொழணும் என்று, அதனால புள்ள தொழுகிறான். வீட்டில் வாப்பா பாட்டையும் மதரசாவுக்கு ஒரு புள்ள போறதாக இருந்தாலும் வீட்டிலிருந்து உம்மா வாப்பாவும் எழுப்பாட்டி பிள்ளையை தயாரித்து, நீ மதரசா டைம் ஆகிட்டு போன்னு சொல்லிட்டு வாப்பா உம்மா வீட்டில் தூக்கம். புள்ள பெய்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா, புள்ள பெய்த்து மதரசாவில் ஓதி நல்ல ஆலிமாகினாலும் கூட அவன்கிட்ட தொழக்கூடிய பக்குவம் இருக்காது. ஏன், வாப்பா உம்மா வீட்டில் தூக்கமே, உம்மா வாப்பா வீட்டில் தூக்கமே. உம்மா டிவியை பார்த்துக்கொண்டு மகள்கிட்ட சொல்ல, நீ பெய்த்த மகரிபை தொழுட்டு, எந்த பிள்ளை தொழுமா? தொழுதாலும் உம்மாட பயத்தில் தொழுகிறான். புள்ள மதரசாவுக்கு தொழுதாலும் வாப்பாட பயத்தில் தொழுகிறான். ஆனால்
அல்லாஹ்ட பயம் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய பிள்ளைகள் இல்லை கண்ணியமானவர்கள். எனவேதான் ரொம்ப கவனம். முதலாவது திருந்த வேண்டியவர்கள் பெற்றோர்கள் தான். அதனால தானே நாங்கள் அடிக்கடி ஒரு வரலாறு படிக்கிறோம். ஒருவர் வாப்பாவை தூக்கி தோளில் வச்சுக்கொண்டு ஒரு ஆற்றுல வீச போனார். ஆற்றுல தூக்கி கொண்டு போட போனார். வாப்பா சொன்னார், மகன் என்ன நீ இவடத்தை போடாத, என்னை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் போடுன்னு சொன்னார். கேட்டார் மகன், ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொன்னார், எங்கள் வாப்பாவையும் நான் அங்கே தான் கொண்டு போய் போட்டிக்கிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் பேசக்கூடிய இதனால சொல்லுவார்கள், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தைகள் பேசுறதுல பிள்ளைகள் எல்லாம். வாப்பா உம்மாவோட எப்படி பேசுறாரு, உம்மா வாப்பாவோட எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் பிள்ளைகள் அவதானிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சிலர்கள் உம்மா வாப்பா மௌத்தாகி ஜனாசாவாகி கபருக்குள்ளால போய்த்தாங்க. ஆனா சொல்லுவாரு, என்ன ஒழுங்கா எங்க உம்மா வாப்பா ஓத வைக்கலையே. முக்கியமான ஒரு ஆளும் பெரிய ஒரு முக்கியமான இடத்துல பயானம் செஞ்சு கொண்டு வெளியே வார நேரம் அவரை கண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் கண்டு பேசி சொன்னாராம், ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு செஞ்ச ஆக பெரிய அநியாயம் என்ன தெரியுமா, ஹஸ்ரத் எனக்கு அலிஃபா கூட ஓத தெரியாது, ஆனா என்ன டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறான். எனக்கு செலவழிக்காத செலவழிப்பு இல்லை, ஆனா எனக்கு குர்ஆன் ஓத தெரியான்னு சொன்னார். யாரு? ஒரு முஸ்லீம் டாக்டர். எப்படி அல்லாஹ்வுடைய பயம் உண்டாக போகுது.